ஃபிஃப்த்து சம். இந்த சம்லேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் சம் மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 4m² + 16m⁴n² - 5m ஹோல் டிவைடட் பை 2mn. இப்போ இதையுமே நாம் பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க இந்த 2mn ஃபஸ்ட் டேர்முக்கும் வரணும், லாஸ்ட் டேர்முக்கும் வரணும், மிடில் டேர்முக்கும் வரணும். 3 டேர்முக்குமே நம்ம இந்த 2mn காமன் தான். ஸோ பிரித்து எழுதுவோமா? 4m²n³ டிவைடட் பை 2mn + 16m⁴n² டிவைடட் பை 2mn mn டிவைடட் பை 2mn. தென் இப்போ ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது 1 2s 2 2s அப்போ கேன்சல் ஆகுது. இங்கே நியூமரேட்டரில் நமக்கு n 2 டைம்ஸ் இருக்குது m, ஆனால் டினாமினேட்டரில் 1 டைம் இருக்குது. அப்போது 1 டைம் நம்ம எடுத்துடலாம். இங்கே n 1 டைம் இருக்குது. 3 டைம்ஸில் 1 டைம் போயிடுச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். 1 2s 8 2s m கேன்சல் பண்ணிக்கலாம், n கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே mn அப்படி டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் நமக்கு 2 இருக்குது, 2 மறந்துடாதீங்க. அப்போ ரிமைனிங்கில் நமக்கு இருக்கிறது 2mn². m ஒரு தடவை இருக்குது, n 2 டைம்ஸ் இருக்குது. தென் ப்ளஸ் 8m நமக்கு இந்த இடத்துல 3 டைம்ஸ் இருக்குது, n 1 டைம் தான் இருக்குது. மைனஸ் 1/2 மட்டும்தான் இருக்குது, mn எதுவும் இல்லை. அப்போ நமக்கு தேவைப்படுற ஃபைனல் ஆன்சரே இவ்வளோ தான்.